நான் உங்களது மோகன செல்வம். அதாவது இன்றைய தினம் 24/7/2025 அன்று புஞ்சத்தொலைவு கிராமம் காத்தசாமி பாளையத்தில் ஒரு உயர்நிலை தொட்டியானது இடிக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க என்னுடைய முயற்சியின் பேரில் அது நடந்தது. என்னடா இது, ஒரு குடிநீர் தொட்டியை உடைக்கிறது ஒரு முயற்சியின் பேரில் என்று சொல்கிறான் என்று நீங்கள் எண்ணுவீர்கள். ஆனால் அதில் என்ன உண்மை நடந்திருக்கிறது என்னவென்றால், கடந்த 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி அன்றே இந்த நீர்நிலை தொட்டியானது மிகவும் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளது என்று செய்தித்தாள் விளம்பரம் கொடுத்திருந்தேன். அதன் பின்னர் அதன் அடிப்படையில் தான் புதியதாக ஒரு நீர்நிலை கட்டுவதற்கான ஒரு ஆர்டருக்கு வருகிறது. அதன்படி 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு உயர்நிலை நீர்நிலை தொட்டியை காத்தசாமி பாளையத்தில் கட்டி முடித்து விட்டார்கள். ஆனால் கடந்த வாரம் வரை அந்த நீர்நிலை தொட்டியிலிருந்து தண்ணீரை விநியோகம் செய்யவில்லை பொதுமக்களுக்காக. அதற்கு ஓரிரு கிராம சபை கூட்டத்தில் சென்று அந்த புதிய தொட்டியிலிருந்து நீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று பலமுறை கூறி மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னர் தான் அந்த தொட்டியிலிருந்து நீர் விநியோகம் செய்யப்பட்டது. அப்போது மீண்டும் நாம் கூறினோம், 2 வருடங்களுக்கு முன்னால் கூறியது போல புதிய நீர்நிலை தொட்டி வந்துவிட்டது, இனி பழைய தொட்டிக்கு அங்கு வேலை இல்லை, அதுவும் ஊரினுடைய நடுப்பகுதியில் உள்ளது, பொதுமக்கள் ஆங்காங்கே வந்து சென்று கொண்டிருக்கின்ற இடம், ரோடின் அருகாமையில் உள்ளது, பள்ளி குழந்தைகள் அங்கு நின்று தான் பஸ்ஸில் ஏறி செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, கோயில் விசேஷ தினங்களில் அனைத்து வாகனங்களும் பொதுமக்களும் கூடுகின்ற இடம். ஆதலால் அந்த தொட்டியை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று அதே செய்தித்தாளில் மீண்டும் ஒரு விளம்பரம் செய்திருந்தேன். என்னவென்று, உயிர் பழிவாக காத்திருக்கிறதா காத்தசாமி பாளையம் உயர்நிலை தொட்டி என்ற ஒரு தலைப்பிலே அந்த இது அமைந்தது. இருந்தாலும் கூட மிகப்பெரிய மெத்தன போக்கில் நிர்வாகம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஊராட்சி நிர்வாகத்தின் பலமுறை 2 கிராம சபை கூட்டத்தில் சொல்லி பலமுறை போராடி அது நடக்கவில்லை. மீண்டும் என்னுடைய முயற்சியில் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நாம் இதை கொண்டு செல்லுதல், மாவட்ட ஆட்சியரிடத்து கொண்டு செல்லுதல், வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை கொண்டு செல்லுதல் போன்ற தொடர் முயற்சியின் பேரில் இன்று அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த தொட்டி இன்று அகற்றப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அனைவரும் நிம்மதியாக அந்த இடத்தில் செல்லக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று அந்த ஊரினுடைய சமூக வலைதளங்களில், அதாவது குழுவிலே இந்த பதிவிட்ட போது இரு முரண்பாடான பதிவுகளை நான் கண்டேன். அந்த பதிவுகளில் பார்த்தது ஏதோ புராதன சின்னமாக இந்த நீர்நிலை தொட்டி விளங்கியதாகவும் அதை அகற்றிவிட்டார்கள் என்பதை போலவும் அவர்களுடைய பதிவு இருந்தது. ஒரு புராதன ஒரு பொருள் அல்ல ஒரு நீர்நிலை தொட்டி என்பது. அப்படி புராதன பொருளாக நாம் கருத வேண்டும் என்று சொன்னால், ஒரு கோயில் அங்கு இருந்தது. இதே ஊரில் வைத்தியப்பசாமி கோயில் இருந்தது. பல ஆண்டுகளாக அந்த கோயில் இருந்தது. அனைவரும் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அது புராதன சின்னமாக நாம் நினைத்திருந்தால் அந்த கோயிலை நாம் அகற்றியிருக்க வேண்டியதில்லை, புதிய கோயிலை கட்டியிருக்க வேண்டியதில்லை. எதற்காக நம்ம அதை அகற்றிவிட்டு புதிய கோயிலை கட்டிடுவோம்? அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப நாம் அதில் மாறிவிட வேண்டும். எப்படியெல்லாம் நாம் வளர்ச்சி அடைகின்ற இந்த நாட்டில் நம்ம இருக்கிறோமோ அதனை அனுசரித்து ஒவ்வொரு விஷயங்களும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அந்த கோயிலை நாம் அகற்றிவிட்டு புதிய ஒரு கோயிலை கட்டி நாம் அதை வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்காக நம்ம புராதன கோயிலை அழித்து விட்டோம் என்றதுக்கு அர்த்தமா? கிடையவே கிடையாது. அதுபோல தான் நாம் முன்னோர்கள் வாழ்ந்த எத்தனையோ வீடுகள், பழமையான வீடுகள், 100 ஆண்டு 150 ஆண்டுகள் பழக்கமான வீடுகள், எத்தனையோ வீடுகள் இதே காத்தசாமி பாளையத்தில் இந்த சமூக வலைதளங்களில் இந்த குழுவிலே பதிவிட்டவர்கள் அவர்களும் கூட பழைய வீடுகளை அகற்றிவிட்டு புதிய வீடுகளை கட்டி ஒரு டார்ச் வீடாக மாற்றி நம் குடியிருந்து வசித்து வருகிறோம். அதை நம் புராதன சின்னத்தை நாம் அழித்து விட்டதாக நாம் கருத முடியுமா? நம்முடைய தேவைகளுக்காக இன்றைய சூழ்நிலைக்கு அனுசரித்து நாம் ஒவ்வொன்றையும் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் இதையும் எக்காரணத்தை கொண்டு ஒப்பிட முடியாது. ஏனென்று சொன்னால், இது பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதனால தான் நாம் இதை செய்ய வேண்டிய சூழ்நிலை காலம். இதனால் ஒரு தனி மனிதனாக முயற்சி செய்து இதை அகற்றியிருக்கிறேன் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இதில் எந்த விதமான எனக்கு ஐயப்பாடும் இல்லை இதை சொல்வதில். ஆதலால் எந்த ஒரு தவறான கருத்துக்கள் முன்வைத்தாலும் அவர்களோடு நான் விவாதிக்க நான் தயாராகிறேன். எந்த இடத்தில் வேண்டுமானும் விவாதிக்கிறேன். ஒரு விஷயத்தை கூட நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு ஆளாயிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், அதாவது காவேரி கூட்டு குடிநீர் அல்லது வேறு ஏதாவது கூட்டு குடிநீர் திட்டமாக இருந்து வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ காத்தசாமி பாளையத்திற்கு தண்ணீர் வழங்குவதாக ஒரு திட்டம் இருந்திருந்தால், அந்த தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு அதிகப்படியான கொள்ளளவு கொண்ட நீர்நிலை தொட்டி நமக்கு தேவைப்படும். அந்த முறையில் இவர்கள் சொல்வதைப் போல 1ஓ 2ஓ தொட்டி இருந்தால் பரவாயில்லை, அது நல்லதும் கூட. ஏனென்று சொன்னால் 2 நாள் தான் நமக்கு தண்ணி வரப்போகுது. அந்த 2 நாட்களிலும் நம்ம தண்ணீரை தேக்கி வைத்து நாம் விநியோகத்துக்காக பயன்படுத்தலாம். ஆனால் மாறாக இதற்கு வருகின்ற அந்த தண்ணீரானது அமராவதி ஆற்றிலிருந்து வருகிறது.
அமராவதி ஆற்றில் நம் கிணறு வெட்டி அங்கிருந்து பம்பு மூலியமாக தண்ணீரை எடுத்து வந்து நம்ம இதை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த அமராவதி ஆறு நமக்கு மிக அருகாமையில் உள்ளது. அந்த ஆறில் இருக்கிற கிணறு நமது கண்ட்ரோலில் உள்ளது. அங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட் செய்யக்கூடிய அந்த மோட்டார் சுவிட்ச் போக்குவரத்து எல்லாமும் பஞ்சாயத்து நிர்வாகத்தில் நமது கண்ட்ரோலில் உள்ளது. எந்நேரம் அங்கே தண்ணி இருந்தால் நம்ம மோட்டரை வந்து இயக்கினால் தண்ணீருக்கு வரத்தான் போகுது. அதற்கு வந்து இங்கே 2 தொட்டி இல்லை, 200 தொட்டி இருந்தாலும் கணக்கு ஒன்று தான். ஒரு தொட்டி இருந்தாலே போதும். இருக்க வேண்டியது எங்கு? அங்கே வந்து ஆற்றிலும் ஆற்றில் அமைந்திருக்கிற கிணற்றிலும் தண்ணி இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற 2 டேங்க் இருந்ததுன்னா 2 டேங்க் தண்ணி ஊறுமா? தண்ணி ஊற்றி வச்சா நிற்கும் போது தண்ணி ஊறாது. இந்த ஒரு சின்ன ஒரு சிந்தனை கூட மக்களுக்கு இருக்காது. அதாவது அங்கு இருக்கிற தண்ணீரை நமக்கு விநியோகம் செய்வதற்கான அனைத்து சட்டத்திட்டங்களும் நம்மளோட கையில் இருக்குது. ஆக அந்த ஆற்றிலும் அங்கே இருக்கிற கிணற்றிலும் நீர் இருந்தாலே போதும். இங்கு ஒரு தொட்டி இருந்தாலே நம்ம 24 மணி நேரம் நிறுத்தாமல் குடிநீர் விநியோகம் செய்ய முடியும். இதுதானே சரி. ஆகையால் இது எந்த விதத்திலும் தவறல்ல. நடந்த நிகழ்வு சரியானது என்பது என்னுடைய வாதம். சட்டியில் இருந்தால்தான் ஆப்பிள் வரும் என்கிறது போல அங்கு இருக்கின்ற கிணற்றிலும் ஆற்றிலும் தண்ணீர் இருந்தால் இங்கு நாம் வாரி வழங்கி விடலாம். அங்கு இல்லாத போது இங்கு 100 அல்ல 200 டேங்குகளை கட்டி வைத்திருந்தாலும் வானம் பார்த்த பூமியாகத்தான் நாம் இருக்க முடியுமே தவிர எந்த வகையிலும் அது பிரயோஜனம் இல்லை என்பது என்னுடைய பணிவான வாதம், வேண்டுகோள். நன்றி.